திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 569, அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. குருட்சேத்திர போரின் 18ஆம் நாள் போர்க்களத்தில் பீமனும் துரியோதனனும் கடுமையாக மோதிக்கொண்டனர். இப்போரின் முடிவில் துரியோதனன் பலத்த காயங்களுடன் போர்க்களத்தில் வீழ்ந்து மரணத்திற்காக போராடி கொண்டிருந்தான். அப்போது அவனால் வாய்விட்டு எதுவும் பேச முடியாமல் போனது. அப்போது தனது 3 விரல்களை உயர்த்திய நிலையிலேயே வைத்திருந்தான். அந்த 3 விரல்களை உயர்த்தியதன் பொருளை புரிந்து கொள்ள அவரது ஆட்கள் முயற்சிகள் மேற்கொண்டும் பயனற்று போனது. துரியோதனனின் இந்த அவல நிலையை பார்த்த கிருஷ்ணர் துரியோதனனின் அருகில் சென்று, உன்னுடைய மனதில் உள்ள பிரச்சனைகளை நான் அறிவேன், அவற்றை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்றார். கிருஷ்ணர் துரியோதனனின் 3 கேள்விகளை தனது ஞானத்தால் அறிந்து கூறினார். அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை கட்டாதது, விதுரரை போரில் ஈடுபடச் செய்யாதது, துரோணரின் மரணத்திற்கு பிறகு அஸ்வத்தாமனை தளபதியாக ஆக்காமல் இருந்தது ஆகிய 3 கேள்விகள்தான் உம் மனதில் இப்பொழுது எழுகின்றது. இம்3 செயல்களையும் முன்னரே யோசித்து செய்திருந்தால் இப்போது போரில் தனக்கு மோசமான தோல்வி ஏற்பட்டிருக்காதே என்று வருந்துகிறாயல்லவா என்று கேட்டார். ஆமாம் என்பது போல் தலையசைத்தான் துரியோதனன். ஆனாலும் இவற்றை நீ செய்திருந்தாலும் கூட அதை முறியடிக்கக்கூடிய வியூகங்களும் என்னிடம் இருந்தது என்று அந்த கேள்விகளுக்கு தனது பதிலையும் அளித்தார் கிருஷ்ணர். நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டையை கட்டியிருந்தால் குதிரையை ஓட்டுவதில் வல்லவனான நகுலனிடம் குதிரையை கொண்டு கோட்டையை தகர்க்க அறிவுறுத்தி இருப்பேன். விதுரரை போரில் நீ பங்கேற்க செய்திருந்தால் நானும் போரில் ஈடுபட்டிருப்பேன். நீ அஸ்வத்தாமனை தளபதியாக நியமித்திருந்தால் நான் யுதிஷ்டிரரின் கோபத்தை தூண்டியிருப்பேன். யுதிஷ்டிரருக்கு கோபம் வந்தால் அவரது கண் பார்வையால் அனைத்தையும் எரிக்க முடியும் என்று பதிலளித்தார். கிருஷ்ணரின் இந்த பதில்களை கேட்ட துரியோதனன் 3 விரல்களையும் மூடிவிட்டு சில நொடிகளில் மரணித்தான். நெருக்கடி வருவதற்கு முன்பே தக்க பாதுகாப்பு செய்து கொள்ளாத வேந்தன் நெருக்கடி வந்தபோது அதற்கு அஞ்சி விரைவில் அழிய நேரிடும் என்பதை செருவந்த போழ்தில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்துகெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சோம்பி இருப்பவர் அழிவர், விழிப்போடு இருப்பவரே வெல்வர்.